கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவதூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் சூறை செடியிலே எலியா படுத்து கிடக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசுவேலுக்கு பயந்து சூறை செடியில் போய் படுத்து கிடக்கிறார் எலியா. தேவனுடைய ஊழியக்காரன், வல்லமையா அக்கினி இறக்கினவன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலகட்டங்களில் அவனுக்கு என்ன இருக்கிற சூறை செடியில் போய் படுத்து கிடக்கிறான். அப்போ காரணமும் இஸ்ரவேலி தீர்க்கதரிசியில் ஒரு தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அதனால தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி 400 தீர்க்கதரிசிகளை அவன் கொண்டு போட்டு விட்டான், பாகால் தீர்க்கதரிசிகளை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு தேவதூதன் வந்து அவன் சூரியச்செடியில் படுத்திருக்கும் போது தட்டி எழுப்பி, தேவ பிள்ளைகளே, நல்ல அடையும் தண்ணீரும் என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார். தேவ பிள்ளைகளை நல்ல ஆகாரத்தை கொடுக்குறார், சுட சுட ஆகாரத்தை கொடுக்குறார். அப்போ பாருங்க, தேவதூதன் நற்செய்தி மட்டும் கொண்டு வர்றதில்லை, யுத்தம் பண்ணுகிறதுக்கு மட்டும் இல்லை, ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறார் தேவதூதன். தேவன் தன் தேவதூதனை அனுப்பி ஆகாரத்தை கொண்டு என்ன பண்ணுகிறார், போஷிக்கிறார். தேவ பிள்ளைகளை இப்படி 2 மணி நேரம் அவனுக்கு நடக்கிறது. அதை பூசித்துட்டு நல்லா படுத்துக்கிட்டா. தேவ பிள்ளைகளை, எனக்கு சாப்பாட்டுக்கு ஒன்று வழியிலேயே என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தன் ஊழியக்காரனை ஆண்டவர் எப்படியும் போஷிப்பார். அவரே நம்பி அவரே சார்ந்து வாழும்பொழுது யாரை கொண்டாவது போஷிப்பார். எப்படி தேவதூதனை கொண்டு அடையும். இதெல்லாம் நடக்குமா ஐயா அப்படின்னு நடந்திருக்கு, என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. தேவ பிள்ளைகளை, எலியாவின் வாழ்க்கை நடந்தது, எங்கள் வாழ்க்கையில் நடக்காதா? உங்கள் வாழ்க்கையில் நடக்காது? நடக்கும் தேவ பிள்ளைகளை. அவர்கள் தேவனோடு இருக்கும்போது தேவன் என்ன பண்ணால் ஏற்ற வேலையில் கிருபை செய்வார். தேவ பிள்ளைகளை, மும்பை பட்டணத்தில் நான் மூலியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே சோபின் பாஸ்டர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வழியில் தேவ பிள்ளைகளை, 2 பிள்ளைகள், ரொம்ப பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ ஒரு நாள் நான் ட்ரெயினில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடப்பட்டார். நீ அந்த குடும்பத்துக்கு போ, அந்த குடும்பம் சாப்பிட்டு 2 நாளாக இருக்கிறது, ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறது, போ என்று சொல்லி கொஞ்சம் அரிசி, பருப்பு, காய்கறியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு வாங்கிட்டு போனேன். தேவ பிள்ளைகளே, அங்கே போனேன். நேரம் போய் பார்த்தா அந்த பாஸ்டர் வந்து கேரளா நாட்டுக்காரர். அவர் பாஸ்டர் 3 கழிச்சோம். அவர் என்கிட்ட கேட்குறார், பாஸ்டர் 3 கழிக்கிறோம். பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் சொன்னேன், தெய்வ ஆவியானவர் என்னோடு கூட இடப்பட்டா என்று சொல்லி உடனே அந்த அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தேன். அப்போ தான் அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் 3 கழிச்சு 2 தவசம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் தன் தூதனை அனுப்புகிறார், ஊழியக்காரரை அனுப்புகிறார். அதுதான் பாருங்க, எலியாவுக்கு தேவதூதனை அனுப்பி தேவன் ஆகாரத்தை பூசிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும், சூரிய செடியில் இருந்தாலும், காட்டுகளை இருந்தாலும் சரி, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருடைய ஊழியக்காரரை எப்படியும் தேவன் நடத்துவார். தேவ பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகள் அப்பத்தின் தண்ணிக்காக அலைந்து தெருவுதலைன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவதூதன் யுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, அழிக்கிறது மட்டும் இல்லை, ஆகாரத்தையும் கொண்டு போஷிக்கிற தேவதூதன். தேவன் வந்து தன் தூதன் அதான் சொல்லுவார், பா என் பிள்ளை சாப்பிடாமல் இருக்குது, நல்லா அடையும், நல்ல இறைச்சியும் தண்ணி கொண்டு கொடுத்துட்டு வா என்று சொல்லுவார். அதே போல் தேவ பிள்ளைகளே, தேவ அடையும் தண்ணீரும் கொடுத்து அவனை போஷித்த, எலியாவை போஷித்த தேவதூதன். தேவ பிள்ளைகளே, அதே போல் தன் தேவன் தன் தூதனை அனுப்பி அவர்களுக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர் தேவதூதர்கள். தேவதூதன் அப்படி ஏற்பட்ட பணிவிடைக்காரர்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அநேக நம்ம அதை தான் பயன்படுத்துறது இல்லை. தேவ பிள்ளைகளே, எப்படி அவன் சூறை செடிகள் இருக்கிறான், ஆண்டு போட்டு தேவன் விடலை. ஒருவேளை நீ சூறை செடியில் போய் பயந்து கிடக்கிறாயா, தேவன் நீ அழியறதுக்கல்ல, மறுபடியும் உனக்கு இன்னைக்கு அடைய தருகிறார், உனக்கு பலத்தை தருகிறார், ஜீவ தண்ணீரை தருகிறார். பலத்தை தந்து மறுபடியுமாக பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக, பல அதிகாரிகளை அபிஷேகம் பண்ணும்படியாக கிருபையில கொடுக்கிறார். எலியாவுக்கு அதுக்கப்புறம் தான் சில ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி தான் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, அந்த எலியா தேவ பிள்ளைகளே சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்பேற்பட்ட ஊழியக்காரன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சாவறதுக்கல்ல, தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு அடைய தருகிறார், ஜீவனை தருகிறார், கிருபை தருகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக தேவ பிள்ளையை கலங்காத. நீ சூரிய செடிகள் இருக்க பயந்திருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். எப்பொழுது தேவதூதர் வந்து உனக்கு தேவ பிள்ளையே அவர் கொடுக்க வேண்டிய உனக்கு ஆகாரத்தின் தண்ணீரை கொடுத்து உன்னை வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக தகுதிப்படுத்துகிறார் தேவ பிள்ளைகளை.
அநேகர் அபிஷேகம் பண்ணும்படியாக, அநேக ஊழியக்காரரை, அநேக தேசத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவன் அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் செய்தார். தேவ பிள்ளைகளை உனக்கும் செய்யப்பாரா. கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தப்பனே, தேவதூதர் வந்து எலியாவை தட்டி எழுப்பி அப்பா நல்ல தலையில் அவன் சுட சுட இருக்க அடையும் தண்ணீரையும் இறைச்சியும் கொடுத்து அவனை அப்பா அவனுக்கு கொடுத்து போஷிக்க செய்த தேவனே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா தேவதூதனை கொண்டு நீர் என்ன வேணாலும் செய்வீர். அப்பா நம்முடைய பணிவிடக்காரராகிய தேவதூதன் என்ன வேணாலும் செய்வீர். எலியாவுக்கு செய்தது போல இன்னைக்கு அப்பா சோர்ந்து போய் இருக்கிற படுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பி அடையும் ஜீவ தண்ணீரை கொடுத்து அவர்களை கொண்டு அநேக ஊழியக்காரரை, அநேக ஊழியக்காரிகளை, அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக கிருபை கொடுத்து எப்பா எப்படி எலியாவை சுழல் காற்றினால் எடுத்துக்கொண்டு அதே போல எடுத்துக்கொள்ளத்தக்க நீர் கிருபை பாராட்டுகிறாய். நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. எலியாவுக்கு செய்த ஆண்டவர், எலியாவை போஷித்த ஆண்டவர், எலியாவின் சோர்வு இருந்து எடுத்து போட்டு அவனை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் அவர் உற்சாகப்படுத்துவார். கலங்காதீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென் ஆமென்.